அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த திரைப்பட நடிகைகள் குறித்து என் மனதில் பட்ட சில கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன். சுமலதா என்ற நடிகை தமிழிலே நிறைய படங்களில் நடித்திருக்கிறார், நானும் பார்த்திருக்கிறேன். அந்த சுமலதா இப்போது ஒட்டுமொத்த திரைப்படத்தில் இருக்கக்கூடிய பெண்களை குறித்து ஒரு அவதூறு பேச்சை பேசியிருக்கிறார். படுக்கை அறையில் பகிர்ந்து கொண்டால்தான் திரைப்படத்தில் வாய்ப்பு என்ற வார்த்தை தினகரனிலே இன்றைய தேதி 7/9/2024 தினகரன் காலை மலரிலே அதில் 9ஆம் பக்கத்திலே குறிப்பிட்டிருக்கிறார். நேற்று முன்தினம் அவர் செய்தி வெளியிட்டிருக்கலாம், அதை இன்று பிரசுரமாகி வெளியே வந்திருக்கிறது. இதைவிட கேவலமாக பெண் பிறவி எடுப்பதை விட உங்களை போன்றவர்கள் ஒட்டுமொத்த பெண்களையும் கூறவில்லை, உங்களை போன்று இது போன்ற சிந்தனை உள்ளவர்கள் இப்படிப்பட்ட தொழிலில் வருவதை விட வேறு ஏதும் தொழில் செய்து பழித்துக் கொள்ளலாமே. எங்கள் தமிழக பெண்கள் கட்டிட வேலை செய்கிறார்கள், காய்கறி விற்கிறார்கள், சாலையோரம் சமையல் வேலை செய்து ஹோட்டல் நடத்தி பிழைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உங்களை போன்று இந்த திரையுலகத்திலே படுக்கை அறையை பகிர்ந்து கொண்டால்தான் இந்த திரைப்பட வாய்ப்பு என்றால் நீங்கள் எதற்கு இந்த வருமானத்தில் நீங்கள் இதை தொழில் செய்கிறீர்கள்? இதற்கு பெயர் என்ன? இதை நான் கூற விரும்பவில்லை. அவதூறாகவும் மற்றவர்கள் மனதையும் புண்படுத்தும் கூடிய அளவிற்கு நான் எழுதி வைத்து படிப்பவனும் அல்ல. எனவே நீங்கள் கூறிய அந்த ஒட்டுமொத்த இந்திய பெண்களின் கலாச்சாரத்தை புண்படுத்தக்கூடிய வகையிலே இது போன்று நீங்கள் நாடகமும் நடிக்க வேண்டாம், திரைப்படம் நடிக்க வேண்டாம், ஏதோ ஒரு மூலையிலே வாழ்ந்துவிட்டு செத்து இறந்து விடுங்கள். அதை விட்டு நீங்கள் இப்படி படுக்கை அறையை பகிர்ந்து கொண்டால்தான் திரையுலகத்திலே ஒரு பெண் நடிக்க முடியும் என்ற அவலநிலை இருக்கிறது என்ற வார்த்தையை நீங்கள் சொல்லும் பொழுது, நாங்கள் நாடகம் பெண்கள் இன்றைக்கு தொலைக்காட்சிகளே நன்றாக ஓடிக்கொண்டிருப்பது நாடகம், திரைப்படம், ஆன்மீகம் இப்படிப்பட்ட செயல்களை தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் பெண்கள் வீட்டில். ஆனால் இந்த கருத்துக்களை பகிர்ந்து கொண்டால் பெண்களின் ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கிற பெண்களின் மனநிலை என்ன என்பதை இந்த அரசாங்கம் அல்ல, இந்திய அரசாங்கமும் சரி, மகளிர் ஆணையமும் சரி, இது குறித்து தக்க விளக்கத்தை மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு தொழில் தேவையாயவர்களுக்கு இதை விட்டு வேறேனும் திருமணம் செய்து கொண்டு இல்வாழ்க்கையில் ஈடுபடுங்கள், கஷ்டப்பட்டு உழையுங்கள். ஏன் இப்படி இந்த விபச்சாரம் என்ற பெயரிலே இப்படிப்பட்ட தொழில்களை நீங்கள் செய்வதை விட மிக கேவலமாக இருக்கிறது இந்த செய்திகளை பார்க்கும்பொழுது. எனவே தயவு கூர்ந்து இனி வரும் காலங்களிலாவது கற்பு தமிழகத்தின் மாண்பு, இந்தியாவின் கலாச்சாரம் என்பது ஒன்று உண்டு, அதை சீர்குலைக்க மத்திய அரசும் இருக்கிறது என்பதற்கு மும்பையில் ரெட் லைட் ஏரியா என்ற கூடிய இருக்கிறது. அதே போன்று மற்ற மாநிலங்களையும் மக்களையும் ஒன்று சேர்த்து உரையாடாதீர்கள், கருத்து தெரிவிக்காதீர்கள் என்பதை தான் நான் வலியுறுத்துகிறேன். பெண்களுக்கென்று நாங்கள் தமிழகத்திலே ஒரு நல்ல ஒரு மதிப்பையும் மரியாதையும் கொடுத்து வருகிறோம். அதை எங்கள் தமிழக அரசும் பின்பற்றி பாதுகாப்புகள் குறித்தும் பெண்கள் விழிப்புணர்வு குறித்தும் செய்து கொண்டிருக்கின்ற வேளையிலே நீங்கள் கூறிய கருத்து ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து, ஏன் உலக திரைப்படத்தில் இருக்கக்கூடிய அனைத்துவர்களுக்கும் மிகவும் அருவருப்பான ஒரு செய்தியாக இது இருக்கிறது. நான் அனைத்தையும் மூலையிலிருந்து பேசுபவன், எழுதி வைத்து பேசுபவன் அல்ல. அதே சமயத்தில் இந்த யூடியூபில் நேரடியாக மற்றவர்களும் இங்கும் அங்கும் பார்க்காமல் பேட்டி கொடுக்க வேண்டும் என்பது இல்லை. என் கருத்தை, என் மனதில் பட்டதை நான் உங்களிடம் பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன். இப்படிப்பட்ட தவறான ஒரு நடிகைகள், ஒளிபரப்பக்கூடியவர்கள் ஏன் இந்த தொழிலிற்கு வர வேண்டும்? இது தொழிலா? இதற்கு வேறு எதுவும் பெயர் உண்டா என்பதை நான் மத்திய அரசிடமும் மனித பெண்கள் ஆணையத்திடமும் விளக்கம் கேட்கின்றேன். முடிந்தால் அவர் மீது இதற்கான விசாரணை செய்து இப்படி ஒரு செய்தியை வெளியிட்டதற்கு அவர் வருத்தம் தெரிவித்தால் மட்டும் போதாது, அவருக்கான தண்டனையும் வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் எனது வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.